வணக்கம். இப்போ நாம் மிளகாய் பஜ்ஜி போடுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்: மிளகாய் 3 வச்சுருக்கேன், அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயத்தூள், மாவு சோடா, உப்பு, மிளகாத்தூள். இது 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு. அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு காரம். இது காரம் கம்மியாக போட்டால் போதும், ஏன்னா அந்த பஜ்ஜி மிளகாய் அதுவே காரமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் காரம் போட்டால் போதும். இது நாம் பஜ்ஜி மிளகாய் கடையில் வாங்கி இதை போடக்கூடாது, ஏன்னா அதில் காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைங்கனால சாப்பிட முடியாது. இது நாமளே கலந்து செஞ்சோம்னா தான் இது நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜி மாவெல்லாம் இதுக்கு போடக்கூடாது. இப்போ நம்ம கடலை மாவு போட்டுக்குவோம். அரிசி மாவு போட்டுக்குவோம். பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இதுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா அதுலேயே காரமாக இருக்கும். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்குவோம். சமையல் சோடா கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. இதை நம்ம கலந்துக்குவோம். இதெல்லாம் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவை அளவுக்கு ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிட்டோம்னா அதிகமாக போயிடும். இப்போ கணக்காக ஊற்றிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மறுபடியும் பத்தலைன்னா நம்ம திரும்ப தண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை ஃபுல்லாக கலந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். நமக்கு உப்பு எப்படி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது நீங்கள் பார்த்துக்கிட்டு கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். காரம் மட்டும் கம்மியாக தான் போடணும். இப்போ நம்ம மிளகாயை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த மிளகாயை நானே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். இதை நான் 2 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இந்த காரம் பிள்ளைங்கனால சாப்பிட முடியாது. அதனால் அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு 2 தடவை கழுவிட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வாணலியை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டுக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போடுவோம். இப்போ இந்த மாவில் நான் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நாம் உள்ள மாவில் அப்படி முக்கி எடுத்து போடணும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இதில் இது பண்ணிவிட்டு போட்டோம்னா கொஞ்சம் கூட மாவு சிந்தவே சிந்தாது, கச்சிதமாக வந்துடும். அந்த மிளகாயில் மட்டும்தான் அந்த மாவு ஒட்டிகிட்ருக்கும், வேஸ்ட்டாகவே ஆகாது. இப்படி கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படியே போட்டோம்னா போதும். இப்போ கொஞ்சம் அடுப்பை ஆனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே கிளறி விடுவோம். அப்படியே கொஞ்சமாக திருப்பி விடலாம். இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்து எண்ணெயை வடிக்க வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணெய் வடியட்டும்.
இப்போ நமக்கு மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இதை வந்து சாஸ் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.